லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. என்னென்னா வந்து 2 வருஷமாக நான் வந்து என் குடும்ப விழாவுக்கு நல்லது கெட்டதுக்கு எந்தவித ஃபங்க்ஷனுக்கும் எந்தவித பண்டிகையும் கொண்டாடல. நான் வந்து கிட்டத்தட்ட கூலின்னு இந்த படத்துக்குள்ளேயே முடிக்கிட்டேன். நான் அதுக்கு காரணம் என்னென்னா ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்காரு அவர். அதை தாண்டி சன் டிவி, சன் பிக்சர்ஸ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பாக அவ்வளோ காசை உள்ளே இறக்கியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த ப்ரீ பிஸ்னஸை பார்க்கும்போது எனக்கு இன்னும் வந்து பயமும் பொறுப்புணர்ச்சி அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து அவர் என்ன சொல்கிறது, குளிக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, பல்லு விளக்குறது இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இது கூட நம்ம பேசியிருந்தோம். நாம தான் முதல்ல சொன்னோம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரஜினி பார்த்துட்டு எக்ஸலன்ட் சூப்பர் கண்ணா அப்படின்னு வாழ்த்துந்தா, அது எப்படிங்க ரஜினி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டாரு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பாசிட்டிவ்னு வாங்க வந்து அதாவது ரீ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு டபுள் பாசிட்டிவாக ரஜினி காட்டிங்க. பொதுவாகவே ரஜினிக்கு என்னென்னா அவருடைய படங்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு தான் பார்ப்பார். அது ஒரு கொள்கையாக வச்சுருக்காரு. நீங்கள் அனிருத் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தார் வந்து இந்த குக்கும் பாட்டு இருக்கு இல்லைங்களா ஜெயிலரில், அந்த பாட்டை வந்து முன்கூட்டியே அவருக்கு நான் அமிச்சிட்டேன், தலைவருக்கு அமிச்சிட்டேன். அவர் வந்து தலைவர் தான் சொல்கிறார், அவர் தலைவருக்கு அமிச்சிட்டேன். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த பாட்டை கேட்டுட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். பொதுவாக வந்து அவர் வந்து இந்த பாட்டு அதாவது வந்து ஒரு பாட்டு ரெக்கார்ட் ஆகுது, அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆகி முன்கூட்டியே அவர் கேட்க மாட்டார். ஆன் த ஸ்பாட்டில் வந்து தான் அவர் வந்து கேட்பார். சிக்குடு அப்படி தான் வந்து முன்கூட்டியே அமிச்சிட்டு அதை கண்ணா எனக்கு நான் வந்து ஸ்பாட்டில் வந்துடுறேன்னு சொல்லி சிக்குடு பாட்டு வந்து உள்ளே இறங்கி போட்ட உடனே ஒரு 5-6 ஸ்டெப்பு போட்டார். போட்ட பிறகு என்கிட்ட தான் நானும் ஸ்பாட்டில் இருந்தேன். என்கிட்ட வந்து சொன்னார், இது ரொம்ப டஃப்பாக இருக்கும் பொழுது எனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு அப்படின்ட்டு. சாண்டி மாஸ்டர் என்னென்னா அந்த 80s இருந்த ரஜினியோட ஸ்டைலை வந்து இந்த பாட்டில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து இந்த டிஆரோட ஹம்மிங் வந்தது இல்லைங்களா, அதுக்கு காரணமே வந்து அனிருத்தோடைய உள்ள ஒர்க் பண்ணுற கார்த்திக் வம்சி அப்படின்றவர் தான் வந்து அவருடைய ஒரு வீடியோவை டிஆருடைய வீடியோவை அடிப்பார் இல்லைங்களா டன்னுக்கு டக்கா அவருடைய ஸ்டைலில் அந்த வீடியோவை காமிச்சாரு. அந்த வீடியோ தான் இந்த பாடலுக்கான இன்ஸ்பயர். ஏறக்கூடிய அந்த டியூன் தான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதனால தான் வந்து நாங்கள் டிஆர் சாரை உள்ளே கூட்டின்னு வந்தோம் அப்படின்ட்டு ரஜினி வந்து கம்ப்ளீட்டாக இந்த பாட்டில் வேறு விதமாக கலக்கியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு டஃப்பான ஒரு டான்ஸ் மூமெண்ட் தான், அதை வழக்கம் போல் அசால்ட்டாக பண்ணிட்டாரு அப்படின்னு. அதே போல் தான் இந்த படத்தினுடைய டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி அப்படின்னு. எங்கே திரும்பினாலும் கூலி இது 1000 கோடி அடிக்குமா அப்படின்றதுல ஏன் இப்படிலாம் வந்து பில்டப் கொடுக்குறீங்க நம்மளை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல படம், அதுவும் 2025 ஒரு முக்கியமான படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்களுடைய கலெக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். 2025 கூலிக்கு அப்புறம் எந்த பெரிய படமும் கிடையாது. அது நிதர்சனமான உண்மை வந்து. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த படத்தின் மீதான கவனம் மிகப்பெரிய அளவில், அதுவும் வியாபாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக அம்சினி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் வந்து ஏன்னா வந்து ஓவர்சீஸ் வேர்ல்டு வைடில் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறதுல இந்தி படம் கூட பாலிவுட் படங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணக்கூடியவங்க. இந்த படத்தை கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் தான் ஓவர்சீஸில் கிட்டத்தட்ட 83-84 கோடி ரூபாய்க்கு வந்து கூலி விற்பனை ஆகிருக்கு. ஓவர்சீஸில் வந்து அதுவும் வந்து 100 நாடுகள் போது ஆப்பிரிக்காவில் கூட இந்த படத்தை, ஆப்பிரிக்கானா கென்யா, சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாபே, அப்புறமா வந்து எத்தோப்பியா, இங்கெல்லாம் இருக்குது வந்து. இந்த மாதிரியான நாடுகளில் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வழக்கம் போல் சவுத் ஏஷியாவில் உங்களுக்கு எல்லா கண்ட்ரிலையும் ஏறக்குறை எல்லா கண்ட்ரிலையும் கூலி ஓகேன்ற அளவுக்காச்சு. யூரோப்பில் சொல்லவே தேவையில்லை, ஈழத் தமிழர்கள் கொண்டாடி தீர்த்துருவாங்க. அப்படி இருந்தால் அது ஒரு பக்கம் வந்து. இன்னொரு பக்கம் என்னென்னா, எப்போ அந்த படம் பாண்டிச்சேரியில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு பெருங்கேள்வியாக இருக்குது வந்து. என்னங்க அங்கே பிரச்சனை, பாண்டிச்சேரியில் என்னங்க ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்பொழுது பாண்டிச்சேரியில் இந்த கேளிக்கை வரின்னு இருக்கு இல்லைங்களா, அதை 25% அப்படின்னு ஆக்கிட்டாங்க, கவர்மெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒட்டுமொத்த தேட்டருக்காரங்களை வந்து ஏங்க எங்களுக்கு வந்து திருவிழானா அது இந்த மாதிரி பெரிய படங்கள் வந்தால் தான், அதுவும் குறிப்பாக ரஜினி படங்கள் வந்தால் தான் நாங்கள் வந்து கொண்டாட முடியும். மற்றபடி எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே சிங்கிள் ஸ்க்ரீன் தான் இருக்குது வந்து. நீங்கள் பாண்டிச்சேரி மட்டும் வந்து பாண்டிச்சேரி, காரைக்கால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீன் தான் இருக்குது. இதில் போய் 25% நீங்கள் வந்து கேளிக்கை வரி போடுறீங்களே. ஏற்கனவே நாங்கள் 18% ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். இது நியாயமா? இதுக்கு நீங்கள் செவி சாய்க்கவில்லை என்றால் ஆகஸ்ட் மாதம் முழுக்க நாங்கள் வந்து திரையரங்கெல்லாம் மூட வேண்டிய நிலைமை ஏற்படும், மூடிடுவோம் நாங்கள் அப்படின்னு. நாம் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து பாண்டிச்சேரி முதல்வர் கண்டிப்பாக வந்து அந்த கேளிக்கை வரியை குறைப்பார். அதே சமயத்தில் கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுதுன்னா பாண்டிச்சேரியில் திரையிட்டே ஆவாங்க வந்து. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான படம் வந்து. ஏன்னா ஒரு சின்ன பகுதி வந்து அந்த பகுதியில் எவ்வளோ கம்மியான தேட்டர் தான் இருக்கும். அந்த தேட்டருக்கு அவங்க வச்சுருக்காங்க. அவங்கள சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த ஜனவரியிலேருந்து
ஜூலை வரைக்கும் அந்த படங்களில் பெரிய லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் கூலி மேலே ஒரு பெரிய எதிர்ப்பு. பாண்டிச்சேரியில் கண்டிப்பாக கூலி ரிலீஸ் ஆகியே தீரும். அந்த கேளிக்கை வரையெல்லாம் வந்து குறைச்சிடுவாங்க. இதெல்லாம் தாண்டி ரஜினி திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த பிரில்லியன்ட் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு டைரக்டர். அந்த டைரக்டரை எங்கேயுமே வெளிப்படுத்த மாட்டார் அவர். ஏன்னா அவர் வந்து ஒரு டைரக்டரோட ஹீரோ. அவர் வந்து அவருடைய தலையீடு இருக்கவே இருக்காது. வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அங்கே வந்து நிற்கிறேன். எந்த மார்க்கில் நீங்கள் வந்து நிற்க சொல்கிறீங்களோ அங்கே நிற்கிறேன். நீங்கள் என்ன டைலாக் பேச சொல்கிறீங்களோ அது பேச சொல்கிறேன். இதாங்க ரஜினியோட பலம். ஏங்க தான் பேர வயசு உள்ள டைரக்டருக்கெல்லாம் போய் கதை கேட்குறாரு, அவங்க சொல்கிறதெல்லாம் செய்கிறாருன்னா பாருங்க, அந்த ஈகோன்ட்டு துளி கூட கிடையாது. இதுதான் ரஜினியோடைய உச்சம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த கிரியேட்டர், அந்த என்ன சொல்கிறது, சமயோஜித புத்தியில் சமயோஜித ஐடியான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக தலக்கோணம், திருப்பதி பக்கத்தில் தலக்கோணத்தில் ஒரு பாட்டு எடுக்க போகிறாங்க. அந்த பாட்டுக்கு ஒரு கதை உண்டு. அந்த பாட்டுக்கு வந்து இளையராஜா மியூசிக் பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. அந்த படத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துல மைசூர் கிட்ட வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த பண்ண டியூன், அந்த பாடலே, அந்த டியூனே வந்துருச்சு. வந்த பிறகு அந்த டைரக்டர் அப்படி பார்க்குறாரு, கேட்டு பார்க்குறாரு. கேட்டு பார்த்தோன்னா அவருக்கு ஒன்றும் சரியா இல்லை. அவர் சொன்ன சிச்சுவேஷனுக்கு அவர் எடுக்க நினைச்சதுக்கு மாறா இருக்குது இது. அப்புறம் யூனிட்ல இருக்கிற சில பேர்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அவர் திருப்தியா இல்லை அப்படின் பொழுது ரஜினிகாந்த் கிட்டையும் சொல்கிறாரு. அப்புறமா அந்த படத்துடைய ப்ரொடியூசர் பஞ்சு அருணாச்சலத்துக்கிட்டையும் சொல்கிறார். வந்து சரி ஓகே ராஜா சார் கிட்ட நம்ம கேட்டு வேறு பாட்டு வாங்கிக்கலாம்னு இவர் என்ன பண்ண, டைரக்டர் கொஞ்சம் முன்னாடியாக இந்த ஷூட்டிங் பிரேக் கிடச்ச உடனே சென்னை வந்துட்டார். வந்து அந்த ஸ்டுடியோ பக்கம் பிரசாத் லேபில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காரு. ஏன்னா பயங்கர பிஸி. அவர் இளையராஜா கிட்ட போனால் ஏதாவது கோச்சு பாரான்னு ஒரு நாள் அவர் பார்த்துட்டாரு. என்னையா இங்கே வாயா அப்படின்னு, என்ன இங்கே வா அப்படின்னு, சார் இந்த மாதிரி இந்த டியூன் போட்டு கொடுத்தீங்க நல்லா இருக்குது, பட் நான் அந்த பாடலை எடுக்கிற விதம் வேறு மாதிரி ஐடியா பண்ணியிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. என்ன பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையாக யூனிட்டில் இருக்கிறவங்களாம் கேட்டாங்க. அவங்கள வந்து ஒரு மாதிரி பாட்டு இன்னும் நல்லா இருக்கலான்னு உடனே அவருக்கு புஷ்ஷுன்னு வந்துச்சு. ஓ நீ டைரக்டர், நீ கேட்டால் ரைட்டு, யூனிட்டில் இருக்கிறவங்களாம் போட்டு காமிச்சு இதனுடைய ஒப்பீனியன் நீ கேட்டிருக்கியா அப்படின்னு நிறுத்துன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பஞ்சானங்கிட்ட பேசிக்கிறேன், நான் ரஜினிகிட்ட பேசிக்கிறேன், நீ கிளம்புன்னு. இவருக்கு பயமாகி பட்சம் ஒரு அளவுக்கு என்னடா அதுன்ட்டு உடனே பஞ்சாருணாச்சலத்துக்கு அவருக்கு ஃபோனில் தகவல் சொல்லிட்டுக்கிறாரு டைரக்டர். அப்புறம் ரஜினிக்கு சொல்லிட்டுக்கிறாரு. 2 பேருமே கிளம்பி வந்துட்டாங்க. இளையராஜா செட்டுக்கு வந்துட்டாங்க, ஸ்டுடியோக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு இளையராஜா கோவத்தில் இருக்கார். வந்து உங்கள் டைரக்டருக்கு என் மியூசிக் பிடிக்கலையா, அதனால் வந்து வேறு மியூசிக் டைரக்டர் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் போல. இதுன்னு அவர் பஞ்சாருணாச்சலம் ரொம்ப சரி. இளையராஜாவுடைய ஒவ்வொரு குணமையும் அவருக்கு தெரியும். வந்து ஏன்னா அவர் தான் இளையராஜாவை கண்டுபிடித்தவர் அன்னக்கிளின்ற படத்தில். சரி சரி ராஜா சார் இருங்கன்றாரு. ரஜினி ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு. என்ன சாமி ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? அவர் சாமி 2 பேர் பேசிமா இல்லை சாமி, அவங்க டைரக்டருக்கு வந்து என் பாட்டு பிடிக்கல சாமி, யூனிட்டில் இருக்கிறவங்களாம் போட்டு காமிச்சிருக்காரு சாமி அப்படின்னு அந்த இது ஆகி அப்புறமா கொஞ்சம் அப்புறம் 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. ரொம்ப கோவத்தில் இருக்காரு. நீங்கள் ஏங்க முன்கூட்டியே போய் பேசுனீங்க, பரவாயில்ல வாங்கணுன்னே. அடுத்த நாள் ரஜினிக்கும் பஞ்சாருணாச்சலம் அவர்களுக்கும் வந்து ரஜினி ஃபோன் வருது. கிளம்பி போகிறாங்க. இவரும் போகிறாரு, அந்த டைரக்டரும் போகிறாரு. ஒரு ஆடியோ கேசட் எடுத்து, அப்போ கேசட் தான் எடுத்து கொடுக்குறாரு. உங்கள் படத்துக்கான டியூன் மொத்தம், அந்த பாட்டு மொத்தமும் வந்து டியூன் போட்டேன். ஏங்க சரியில்லைன்னு சொன்னீங்களே டைரக்டர், இந்த பாட்டை கேளுங்கன்ட்டு அந்த பாட்டை ப்ளே பண்ணுறாங்க. அந்த டியூனை எக்ஸலண்ட். ரஜினிக்கு முகத்தில் சிரிச்சுட்டு, சாமி நீங்கள் கோவப்பட்டால் தான் நல்ல நல்ல டியூன் போடுவீங்க பொழுது, இனிமேல் உங்களை கோவமாக்கணும் அப்படின்றாரு. எல்லாம் சிரிச்சிட்டாங்களாம். சிரிச்சுட்டு அந்த பாட்டை கொண்டு வந்து தலக்கோணத்தில், திருப்பதி பக்கத்தில் தலக்கோணத்தில் அந்த பாடல் காட்சி எடுக்கிறதுக்கு எல்லாம் கம்போஸ் பண்ணிட்டாங்க. ரெடி ஆகிட்டாங்க. யார் டான்சர்ஸ்லாம் ரெடி, ரஜினி ரெடி. போய் அந்த டைரக்டர் வியூ பாயிண்டர் வழியாக பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த டான்சர்ஸோட காஸ்டியூம் இருக்கு இல்லைங்களா, பயங்கர கலர்ஃபுல்லாக, அது தெலுங்கு படத்து காஸ்டியூம் மாதிரி ஜிக்குன்னு இருந்தோடனே நிறுத்திட்டு சார் இந்த மூடில் நான் அந்த பாட்டு, ரஜினி கொஞ்சம் கோவமாகிட்டாராம். என்னங்க வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, கேமரா வச்சாச்சு, வந்தாச்சு, பர்மிஷன் வாங்கியாச்சு, டான்சர்ஸ்லாம் வந்தாச்சுன்னு. இல்லை சார் நான் இப்படி ஐடியா பண்ணவே இல்லை, அது ஒரு பிராமின் சாங், இது எனக்கு உடன்பாடே இல்லை அப்படின்னு. சரி ப்ரொடியூசர் பஞ்சாருணாச்சலம் அவர்கிட்ட கேட்கலான்ட்டு கேட்ட பிறகு டைரக்டர் என்ன சொன்னார் அதை செய்யணுன்னு உடனே இம்மிடியட்டாக பேக்கப் பண்ணி திருப்பதிலேருந்து சென்னை வராங்க. இங்கே தான் ரஜினியோடைய அந்த சமயோஜித இதுன்றீங்களே பாருங்கள். அது டக்குன்னு என்ன பண்ணுறாராம், ஒரு இடத்துல திருவள்ளூரே எங்கேயும் நிறுத்தி ஒரு அசிஸ்டன்ட் அமைச்சு, அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, இப்போ எஸ்டிடி போட்டு ராகவேந்திரா கல்யாண மண்டபம் 2 நாள் ஃப்ரீயாக இருக்குதாங்கிறது. 2 நாள் ஃப்ரீ சார். அப்போ பார்த்தீங்கன்னா ஏவிஎம் பக்கத்தில் சம்சாராத மின்சாரம் வீடு ஒன்று செட்டு ஒன்று இருக்கும். இப்போ வந்து அது இந்த ஹாஸ்பிட்டல், நமக்கு காவேரி ஹாஸ்பிட்டலில் ஆயிடுச்சு, கொடுத்துட்டாங்க. அதை வந்து அங்கே வந்து சம்சார மின்சாரம் செட்டு வந்து ஒரு வீடு, அந்த வீட்டை வந்து ஒரு நாளைக்கு பிளாக் பண்ண சொல்கிறாரு. அதே போல் ஏவிஎம்மில் அப்போ வந்து ஏவிஎம்மில் இருக்கிற ஒரு 6 ஃப்ளோரை வந்து எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கும். ஒரு ஃப்ளோரை வந்து பிளாக் பண்ணுறாரு. நேராக வண்டி அன்றைக்கி ஈவினிங்கே
ராகவேந்திரா கல்யாண மண்டபம் வராங்க. வந்து காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி எப்படி சாங் கம்போஸ் பண்ணணும் எப்படின்னு அந்த யார் ரகுராம் மாஸ்டர் தான் நினைக்கிறேன் அந்த சாங்க்கு சரின்னு சொன்ன பிறகு அவர் சாங்கோடைய மூடு அதெல்லாம் சொல்லிவிட்டு ஓகேன்றாரு. அந்த பாட்டு தான் மாடத்தில் கன்னி மாடத்தில். நீங்கள் இப்போ கூட பாருங்கள் அந்த பாட்டை. ஒரு கொஞ்ச நேரம் வந்து ராகவேந்திரா கல்யாண மண்டபம், இன்னொரு இது பார்த்தீங்கன்னா சம்சாரத மின்சாரம் செட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக்ல ஃபுல்லாக பிளாக்ல வச்சுட்டு ரஜினி இருக்கிற மாதிரியான ஒரு இது வந்து ஏவிஎம் ஃப்ளோர். இது சொல்கிறது காரணம்னா 2.5 நாள் அந்த பாட்டு எடுத்து முடிச்சாங்க. இதை சொன்னவர் யாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா. அந்த படம் வந்து வீரா. இதுதாங்க ரஜினி அப்படின்னாப்புல வந்து இதுதான் ரஜினி. அந்த பிளானிங் இருக்குது பாருங்க, அதுதான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு வந்து கதை இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நானுக்கு அந்த கதைக்கு எனக்கு பொறுப்பே கிடையாது. இதுதான் இணையத்தில் நிறைய கதை ஓடிட்டு இருக்கு. அந்த கதையிலையும் ஒன்று, இதுக்கு நான் பொறுப்பே கிடையாது. ஆக்சுவலாக அந்த கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்பரில் கூலியாக இருக்கக்கூடியவர்கள் ரஜினிகாந்த், அமீர் கான், அப்புறம் வந்து உபேந்திரா, இவங்கெல்லாம் ஆர்பரில் கூலி. அங்கே வந்து அந்த ஆர்பருடைய டானாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் வந்து தங்க கடத்தல் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் சட்டவிரோதமான தங்க கடத்தல். அந்த பெரிய மனுஷன் வெறும் தங்க கடத்தல் பண்ணால் மட்டும் இல்லை, மிக மோசமான கொடூரமான ஆள் வந்து அவரை வந்து சுத்த விட்டு காலி பண்ணி இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில் பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்ச விட்டுனா அந்த ஆர்பரே வந்து அவ்வளோ சுத்தமாயிடுது. அங்கே எதுவுமே கிடையாது. அப்படின்ற பொழுது அவருடைய வாரிசு நாகார்ஜுனா உள்ளே இறங்கி வராரு. தன் அப்பாவுடைய பிஸ்னஸை யாரெல்லாம் கலைச்சாங்களோ அவங்கெல்லாம் தேடி தேடி போகிற மாதிரியான ஒரு கதை தான் இது. பயங்கர டான் அவர் தான். ஏன்னா நாகார்ஜுனா வில்லனா நடிச்சிருக்காரு. இது கூலிப்படத்தோட கதைன்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு நம்பகமான தன்மைன்னு கிடையாது தெரியல. அதை தாண்டி ஆகஸ்ட் 14 வெயிட்டிங். ஒரு ஃபர்ஸ்ட் ஷோவை கொண்டாடுறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விடிகால ஷோவுக்குலாம் வந்து எந்தெந்த ஊருக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்ற அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட எந்த ஊருக்கு போகலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்குது. பார்ப்போம். கூலி இருக்க அதனுடைய ஐப்பு அதிகமாகிட்டு இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கூலி படத்தோடைய ஆடியோ லான்ச். ஏன்னா இந்த மாதம் எண்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தகவல் வந்து நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா வருகிற இந்த ஜூலை 26, 27ஆம் தேதி அனிருத் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி மகாபலிபுரத்தில் நடத்த போகிறதாக ஒரு தகவல்னா உறுதி தான். அதனால் இந்த மாத இறுதிக்குள்ளே இருக்க வாய்ப்பில்லை. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சோடு சேர்த்து ரஜினி திரைக்கு வந்து 50 வருடம் ஆகிறது. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா கொண்டாட போகிறாங்க. கூலி ஒரு அதிரி புதிரியான படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்கு ஒரே சாட்சி ரஜினியோடைய பயங்கர உற்சாகம் தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.